சனி பிரச்சனையா? வாங்க திருநள்ளாறு போகணும் எல்லாருமே போகிறதுண்டு. ஆனால் அங்கே போனால் யாரும் ப்ரொசீஜராக கும்பிட்றதில்ல. முதல்ல போனோடனே நலன் தீர்த்தத்தில் நீராடணும். நீராடினதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போட்டு நம்ம குளிக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸை கரையில் வச்சுட்டு நேராக என்ன பண்ணணும், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நலன் விநாயகர் கோயிலுக்கு போகணும். அங்கே போய் நீங்கள் சூட தேங்காய் வாங்கி அந்த சூடத்தை வச்சு ஏற்றி நல்லா 3 தடவை நம்ம திருஷ்டி கழிச்சதுக்கப்புறம் செதர் தேங்காய் போட்டுட்டு நேராக கோயிலுக்கு போகணும். அதுதாங்க தர்பராணேஸ்வரர் எனப்படும் சிவன் கோயில். இங்கே மற்ற ஊர்கள்லாம் தல விருட்சமாக மரம் இருக்கும். இங்கே தல விருட்சமாக தர்ப்பை இருக்குது. அதனால தான் தர்பராணேஸ்வரர்ன்ற பேர். இங்கே போய் திலதீபம் வாங்கி ஏற்றணும். முதல்ல ஏற்றிட்டதுக்கப்புறம் தான் சிவபெருமான் சன்னதிக்கு போகணும். சிவபெருமான் சன்னதிக்கு போயிட்டு அங்கே கும்பிட்டுட்டு நேராக அம்மன் சன்னதிக்கு போகணும். அம்மன் சன்னதிக்கு அப்புறம் தான் சனீஸ்வரனுக்கு தனி சன்னதி இருக்கும். அங்கே போய் நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும். ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காங்க சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணால் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. அதெல்லாம் இல்லையா, தாராளமாக எடுத்துகிட்டு போகலாமா. இங்கே ஆதி சனீஸ்வரருக்கும் ஒரு சிறு சிலை இருக்குது. அதையும் நீங்கள் கும்பிட்டுட்டு வரலாம்.